தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செய்கிற நற்கிரியைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்து புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நன்மை செய்கிறோமா? நற்கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நற்குணம் பெறுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நற்கிரியைகளை செய்யும் போது புறஜாதிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருளான காரியங்கள் இருக்கக்கூடாது. தீமையான எண்ணங்கள், தீமையான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா.